கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக தேவனுடைய கரங்களில் அழகான லீலி புஷ்பங்கள் நாம் என்ற பொருளில் சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என வாசிக்கிறோம். நாம் சாதாரணமாக அநேக லீலி மலர்களை நமது வீடுகளிலே வளர்க்கிறோம், அல்லது நாம் பல தோட்டங்களிலே பார்த்திருக்கக்கூடும். வாட்டர் லில்லி, தண்டர் லில்லி, ஈஸ்டர் லில்லி, ட்ரம்பட் லில்லி, டைகர் லில்லி என்று பல லீலி மலர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் லில்லி ஆஃப் வேலி என்று அழைக்கப்படும் பள்ளத்தாக்கின் லீலி என்பது ஒரு அழகான நறுமணம் கொண்ட வித்தியாசமான அமைப்புடன் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் வெண்மை, சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கும் சிறப்பான தன்மைகளை கொண்ட ஒரு அரிய வகை மலராகும். இது பொதுவாக குளிர் பிரதேசங்களான ஆசியா மற்றும் ஐரோப்பா பகுதிகளை தாயகமாக கொண்ட ஒரு தாவரமாகும். இந்த பூக்கள் மேபெல்ஸ், அவர் லேடிஸ் டியர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கின் லீலி என்ற புஷ்பம் வேதத்தில் பல இடங்களில், குறிப்பாக உன்னத பாட்டு புத்தகத்திலே அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புஷ்பத்தை பற்றி வேதத்தின் அடிப்படையில் சற்று சிந்திக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் என வாசிக்கிறோம். லீலி புஷ்பம் உருவ அமைப்பிலே அது ஒரு தலை கவிழ்ந்த மணி போன்ற ஒரு தோற்றத்திலே காட்சியளிக்கும். இதுவே இதன் சிறப்பான ஒரு தன்மையாகும். எனவே லீலி புஷ்பமானது நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையையும், விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் எந்த அளவு தாழ்மையாக வாழ வேண்டும் என்ற அவசிய குணத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என வாசிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவதையும், அவ்வாறு அவரது முகத்தை தேடும் பொழுது மட்டுமே நாம் க்ஷேமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு இந்த பள்ளத்தாக்கின் லீலி நமக்கு தாழ்மையை கற்றுத் தருகிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என வாசிக்கிறோம். இது உபத்திரவத்தின் குகையிலே, துன்பங்களின் மத்தியிலே சபை காணப்படுவதை சுட்டி காட்டுகிறது. மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டு. முட்கள் பாடுகளை காட்டுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட முள் என்பது அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அது அவனை குட்டும் ஒரு பொருள் என்று கூறுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிறவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் என வாசிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, முள் என்பது உலக கவலையையும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும், சிற்றின்பத்தையும், பற்பர இச்சைகளையும், இவைகளை மட்டுமல்ல, முள் என்பது அவிசுவாசிகளோடு உள்ள விசுவாசிகளின் ஐக்கியத்தையும் அது சுட்டி காட்டுகிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களில் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என வாசிக்கிறோம். அதாவது தேவன் சபைகளின் மத்தியில் உலாவுகிறார் அல்லது மேய்கிறார் எனவும், நாமும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் வாசனையில் நேசர் மனம் மகிழ்கிறார் என சிந்திக்கிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என வாசிக்கிறோம். தேவன் விரும்பி மேயும் அளவுக்கு அவரை அறிகிற அறிவின் வாசனையானது இந்த உலகை கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும் என்ற உயர்ந்த சிந்தனையில் நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் என இப்பகுதி நமக்கு காட்டுகிறது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனங்களிலே, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது என வாசிக்கிறோம். அவர் உதடுகள் மிகவும் மதுரமானது எனவும் வாசிக்கிறோம். மணவாட்டியும் அவ்வாறு காணப்படுதல் அவசியம் என உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனங்களிலே, உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாய் இருக்கிறது என வாசிக்கிறோம். நமது வார்த்தைகள் மற்றும் நமது வசனம் கிருபை பொருந்தினதாகவும், மலர்களைப் போல மிருதுவானதாகவும், பிறரை குத்தி காயப்படுத்திடாமல் உப்பால் சாரமேறினதாகவும் மிருதுவானதாகவும் இருக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார். மேலும் நமது உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என சங்கீதம் 34:13 வாசிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்த்துவிடும் என்பதால் நம் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படும் என நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிற வண்ணமாக நம்முடைய உதடுகளை காத்து கொள்ளவும்,
நம்முடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளவும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவர் லீலி புஷ்பங்களை கொய்கிறார் என வாசிக்கிறோம். ஆத்தும நேசர் தமது பரிசுத்தவான்களை தம்முடன் சேர்த்து கொள்ள மறுபடியும் வருகிறார். அவர் புஷ்பங்களை கொய்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என வாசிப்பது போல தேவன் தமது சபையை ஒரு நாளிலே தம்முடன் சேர்த்து கொள்வார் என்ற ஆயத்தத்துடன் அனுதினமும் வாழ வேண்டியது நம்முடைய தேவையான ஒன்றாகும். உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போல இருக்கிறது என வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியை சுத்தமான சிவப்பு மற்றும் வெண்மையான கோதுமை மணியாக ஒப்பிடப்படுவதை காண்கிறோம். மேலும் கோதுமையானது களத்திலே தரம் பிரித்து பார்க்கும் வகையில் தூற்றுக்கூடையுடன் தேவன் நியாயம் தீர்க்கிறார் என்பதை லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே கோதுமையை தேவன் களஞ்சியத்தில் சேர்க்கிறார், பதரையோ அவியாத அக்னியால் சுட்டெரிப்பார் என வாசிக்கிறோம். இதன் மூலம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒரு விசுவாசி தனது கிரியைகளுடன் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. இந்த அழகான பள்ளத்தாக்கின் லீலி என்று அழைக்கப்படும் இந்த லீலி மலர்கள் ஒரு விசுவாசிக்கும் சபைக்கும் எந்த அளவு நேர்த்தியாக ஒப்பிடப்பட்டுள்ளது என பல வசனங்களின் உதவியோடு சிந்தித்தோம். லீலி மலர்களைப் போல இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மையாகவும் முட்களுக்குள்ளாக இருக்கும் லீலி மலர்களைப் போல இந்த உலகில் சபையாகிய நாம் காணப்பட்டாலும் மன மகிழ்வுடன் அவரை அறிகின்ற அறிவின் நறுமணத்தை இந்த உலகத்தில் தொடர்ந்து வீசும் பூக்களாய் வாழவும், லீலி புஷ்பங்களைப் போல மிருதுவாகவும் நமது உதடுகளை கபட்டு வசனிப்பிலிருந்து காத்து கொள்ளவும், ஆண்டவர் சபையை சேர்த்து கொள்ள வருகையில் நியாய தீர்ப்புக்கு முற்றிலும் தயாரான நிலையில் இருக்கவும், கோதுமை மணியானது தூற்றுக்கூடையினால் தூற்றப்படும் பொழுது களஞ்சியங்களிலே சேர்க்கப்படும் கோதுமை மணியாக நமது கிரியைகளினாலே வெற்றியான வாழ்க்கை வாழவும் தேவன் உதவி செய்வாராக. இந்த பள்ளத்தாக்கின் லீலி நமது இதய பள்ளத்தாக்கில் பூத்து குலுங்கி வாசனை பரப்ப தேவன் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.